ஏகாதசி மகா புண்ணியகாலம். நாளைய தினம் சுந்தரகாண்டம் சர்வசித்திகரம். நாளன்னைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராம பட்டாபிஷேகம். காலையிலேயே பிரவச்சனம். போஜனத்துக்கு முன்னாடி 11 மணிக்குள்ள பிரவச்சனமும் ஆயிடும். 12 மணிக்குள்ள ஆபோஷனம் போட்டு எல்லாம் பூர்த்தியாயி 2 மணிக்கெல்லாம் நாங்க எல்லாம் பரப்பண்ணோம். கொச்சின் எக்ஸ்பிரஸ்லயே பரப்பட போறோம். ராமபிரசாதம் பரிபூர்ணமா நம்ம எல்லோருக்கும் இருக்கணும். நாளைய தினம் சுந்தரகாண்டம் சர்வசித்திகரம் நாம்னு சர்வகாரிய சித்தியை கொடுக்கக்கூடியதான சுந்தரகாண்டம் எல்லாரும் அவசியம் நாளைய தினம் கேட்கணும். எந்தெந்த மனசுல அபீஷ்டத்தை நினைச்சுன்னு வராளோ வித்யத் சங்கல்பிதம் சித்தே சுகரம் வாபி துஷ்கரம். அது மனுஷ பலத்துல நடக்கக்கூடியதோ நடக்கக்கூடாதோ அதெல்லாத்தையும் நடத்தி கொடுக்குமா. இங்க வந்ததே மேச்சாந்தி சொன்னாராம். அதை சொல்லி சொல்லி ரத்னமயிரும் சந்திரயரவாள் ஆச்சரியப்படுறாள். நடத்தக்கூடியதோ நடத்த முடியாததோ எல்லாத்தையும் செஞ்சு தரோம்னாலா. இது அவர் சொல்ல இல்லன்னு ஹனுமார் உள்ள இருந்து ராமர் உள்ள இருந்து சொல்றாள். நடத்த எங்களால முடிஞ்சது செஞ்சு தரோம்னு சொல்றது உண்டு. முடியாதையும் செஞ்சு தரோம்னா தெய்வம் தான் சொல்லணும். அதை அந்த சொல்லு உள்ள பூந்து தெய்வம் அப்படி பேசி அவரை சொல்லியிருக்கு. அப்படிப்பட்ட மகாட்சேத்திரம் திருப்பையார். இங்க வரவாள்லாம் நல்ல பாக்கியம் இருக்கிறவாளுக்கு தான் இது கிடைக்கும். இங்கேயும் ஊட்டுப்பறையில ஏற்பாடுலாம் பண்ணிருக்காள். அங்கேயும் ஏற்பாடு பண்ணிருக்காள். துவாதசி நாளைக்கு மகா புண்ணியகாலம். எல்லாரும் இங்க கலந்துக்கணும். இந்த சிரமங்கள்ல எல்லாம் பகவத் பிரசாதம் உண்டாகணும். சிஷ்யால ஒரு 5 நிமிஷம் பேச சொல்றேன். குழந்தைகள் எல்லாம் பேசணும். என் தம்பி பிள்ளை சோமயாகம் எல்லாம் பண்ணியிருக்கான். இது பெரிய பாக்கியம். சோமயாகம் பண்ணவாள்லாம் கிடைப்பாளா வரணத்துக்கு. அதோ ராஜேந்திர தீர்த்தம் நல்ல அக்னிஹோத்ரி சோமயாகம் பண்ணவர். நித்தியாக்னிஹோத்ரிகள் இப்படி எல்லாம் வரணத்துக்கு கிடைக்கிறது ஒரு பெரிய லாபம். ஏன்னா அக்னிஹோத்திர சமோதர்மோ நபூதோ நபவிஷ்யதி. அக்னிஹோத்திரத்துக்கு ஈடான தர்மம் இல்லைன்னு விட்டாள். அவன் அப்படிதான். அவன் அக்னிஹோத்ரிகள் கண்ட ஆச்சாரியாள் அங்க பல்லக்கில் போகமாட்டேன்னு விட்டாள். அந்த திக்குக்கு நமஸ்காரம் பண்றேன். சந்திரசேகர பாரதி செங்கேரியில இருந்த பெரியவாள் காமகோட்டி ஆச்சாரியால் தெருவுல கோடியில போறபோது இறங்கி போனால் என்னன்னாலும் அக்னிஹோத்திரிகள் இருக்கிற கிராமம் அப்படி சொல்றாள். அப்படி எல்லாம் நல்ல யோகியாள்லாம் கிடைச்சி இது அழகா நடக்குது. பாராயணத்துக்கு வரவாளுக்கு தெரியும். குழந்தைகளை எல்லாம் கொஞ்சம் 5 நிமிஷம் சொல்றேன். எல்லாரும் அவசியம் சிரவணம் பண்ண வேண்டிய மகா பாவனமான தினம். அதோடு கூட நாளை தினம் ஆதித்ய ஹிருதயம் முதலிய ஸ்தோத்திரங்களும் இன்னைக்கு நாகபாஷ விமுக்தம் நாகபாஷ விமோச்சனத்தோட இன்னைக்கு ஆயிருக்கு. நாளைக்கு ஆதித்ய ஹிருதயம் ஸ்தோத்திரம் ராவண மோட்சங்கள்லாம் நாளை தினம். உபன்யாசியா 8 மணிக்கு ஆரம்பிச்சுடுவோம். மகாபிரதோஷம்